ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்னைக்கு நாம பாலிட்டியில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஒன் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்ட் ஒன்ல இந்தியா டெரிட்டரியை பற்றின ஒரு ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதில் ஆர்டிகல் 1 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 1ல நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியனை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல ஆக்சுவலா யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக்சுவலா இது இம்பார்ட்டன்ட். அதாவது ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டரி, இன்னொன்று வந்து ஃபெடரல். அதாவது யூனிட்டரி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா போல சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். யூனிட்டரியில ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது போல இருக்காது. யூனிட்டரியில வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் தான், பிரசிடென்ட் மட்டும் தான் இருப்பாரு. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து யூகே, அதாவது இங்கிலாந்து இல்லைன்னா ஸ்ரீலங்கா. ஸோ இது போலலாம் சொல்லுவாங்க. இங்க வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். சரிங்களா? ஃபெடரல் கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, யுஎஸ்ஏ போல, யுஎஸ்ஏல வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப், யுஎஸ்ஏவோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும், அதுக்கு இருக்க ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். சரிங்களா? ஃபெடரல்ல ஒரு பெரிய கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரிஸுக்குள்ள சின்ன சின்ன ஸ்டேட்ஸும் இருக்கும். சரிங்களா? இங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். சரிங்களா? பட் இந்தியாவை எடுத்தீங்கன்னா, இந்தியா இஸ் நெய்தர் யூனிட்டரி நார் ஃபெடரல். சரிங்களா? இதை வந்து குவாசி ஃபெடரல், இந்தியாவை குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அதனாலதான் இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றாங்க. அதாவது யூனியன் அப்படின்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் உள்ளது, ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் உள்ளது. சரிங்களா? இந்தியா வந்து அமெரிக்கா போல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கு, ஸ்டேட்ஸும் இருக்கு, சென்ட்ரலும் இருக்கு. சரிங்களா? பட் அமெரிக்கா போல டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இங்கிலாந்து போல சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது ரெண்டுத்தையுமே வச்சிருக்கிறதால இதை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா இது பார்த்துக்கோங்க, இந்தியா வந்து யூனிட்டரியும் கிடையாது, ஃபெடரலும் கிடையாது, குவாசி ஃபெடரல், பார்ஷியலி ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் வந்து ஆர்டிகல் 1ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 2 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவோட பவுண்டரியை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு வார்க்கு போயிட்டு ஏதோ ஒரு நியூ டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட பவுண்டரி சேஞ்ச் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானோட அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு வார் வந்து நம்ம வந்து அவங்களை கேப்சர் பண்றோம் அப்படின்னா, இப்போ அவங்களும் வந்து இந்தியாக்குள்ள தானே சேருவாங்க, அப்போ இந்தியாவோட பவுண்டரி சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதை பத்தி தான் வந்து ஆர்டிகல் 2ல பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 3ல வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸை பத்தி, இப்போ இந்தியாவோட பவுண்டரியை பத்தி ஆர்டிகல் 2ல பேசினாங்க. ஆர்டிகல் 3ல இன்டீரியர் ஆஃப் இந்தியா, இப்போ இந்தியாக்குள்ள ஸ்டேட்ஸ் வந்து டிஃபர் ஆகல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா, ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிஞ்சா அது வந்து ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி தான் பிரிஞ்சிருக்கும். அதாவது உள்ள இருக்க ஸ்டேட்ஸ்ல இருக்க பவுண்டரி ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 3. சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிகல் 3 பவுண்டரி, ஸ்டேட்ஸோட பவுண்டரி சேஞ்ச் பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட வந்து ப்ரியரா ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து அந்த பில்லை வந்து உள்ள பாஸ் பண்ண முடியும். சரியா? அதே போல இதுங்களுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் தேவைப்படாது. இப்போ ஆர்டிகல் 4ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 2வும் சரி 3யும் சரி இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வார் நடந்து அவங்கள வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ள சேர்க்கிறோம் அப்படின்னா, அப்போ மறுபடியும் பார்லிமெண்ட்டை கூட்டி அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு பாஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது அப்படின்றதால இதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி தேவை. சரிங்களா? இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம்ல, அது தேவை. பட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்றதால 1/2, 50%, 1/2 விட +1 இருக்கணும். அதாவது 50% +1, இதை வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பவுண்டரியை சேஞ்ச் பண்றதுக்குலாம் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா மட்டுமே போதும். சரிங்களா? அதாவது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா,
பிரசிடென்ட்டை வந்து ப்ரியரா பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பிரசிடென்ட் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாரு, இது போல வந்து நாங்க சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணலைனாலும் பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகும், அது அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா கூட பார்லிமெண்டால வந்து அந்த ஸ்டேட்டோட பவுண்டரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? வித் சிம்பிள் மெஜாரிட்டி, அது இருந்தாலே போதும். சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 4ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்டிகல் 2ம் 3யும் யூஸ் பண்றதுக்கு வந்து எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பார்ட் 1 டெரிட்டரி ஆஃப் இந்தியா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் போலாம். சரிங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப்ல வந்து சும்மா ஓவரால் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம யூகே கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதாவது யூகேல வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே இருக்கு. ஸோ அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஸோ இங்கேயும் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் வந்து ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரையும் இருக்கு. சரிங்களா? அதை சும்மா பார்க்கலாம். அண்ட் ஆர்டிகல் 5 என்னன்னா சிட்டிசன்ஷிப் அட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது இப்போ 1950 ஜான் 26ல வந்து நம்ம வந்து ரிபப்ளிக் ஆனோமா, அப்ப இருந்து கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் யார் யாரெல்லாம் இந்தியாக்குள்ள இருந்தாங்களோ இல்ல அவங்களோட ஃபாதர்ஸ், அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ், ஸோ இது போல வந்து அவங்களோட சங்கதி வந்து இந்தியால இருந்த எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தின ரூல்ஸ் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 6 அப்படின்றது வந்து ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் பர்சன் ஹூ ஹவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகே, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ராட்கிளிஃப் லைன் எல்லாம் போட்டு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கப்புறமா பிரிச்சாங்க, இது வந்து பாகிஸ்தான், இது வந்து இந்தியா அப்படின்ட்டு. சரிங்களா? சோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போறாங்களோ போய்க்கலாம், யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வராங்களோ வந்துக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த டைம்ல யார் யாரெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்களோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸை பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 6. சரிங்களா? அதே போல ஆர்டிகல் 7 வந்து ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான் அண்ட் ரிட்டர்ன் டு இந்தியா. ஸோ கொஞ்சம் பேர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அவங்களோட கிரைட்டீரியா என்ன, அவங்க எல்லாம் எப்படி சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம், அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, சோ அப்படின்னு அதை பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 7. சரிங்களா? ஆர்டிகல் 8 வந்து ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்தியா வம்சாவளியில உள்ள கொஞ்சம் பேர் வந்து மைக்ரேட் ஆகி வேற ஏதோ ஒரு விஷயத்தால இந்தியா விட்டு வெளில போயிருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன கிரைட்டீரியா, இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 8. அண்ட் ஆர்டிகல் 9 வந்து பர்சன் வாலண்டரிலி அக்கரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட். ஓகே, இப்போ இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சரிங்களா? டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் இயர். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏக்கு போயிட்டு அங்க ஒரு கிரீன் கார்டு வாங்குறாரு, அங்க சிட்டிசன்ஷிப் ஆகுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இங்க அவருக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஹி இஸ் நோ மோர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதை பத்தி பேச ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 9. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 10 வந்து கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ அதாவது பார்லிமெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டு அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இனிமே வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற வரையும் தே கேன் கண்டினியூ டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ 2019ல சிஏஏ அப்படின்னு ஒண்ணு போட்டாங்களா? 2019ல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது கூட நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சுல.
அந்த கண்டிஷன் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இனிமே வந்து தே காண்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதாவது அது போல பார்லிமெண்ட்ல என்னமோ ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து சிட்டிசனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற வரையும் தே கேன் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரிங்களா. சோ இந்த ஆர்டிகல் 10ல வந்து இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அண்ட் ஆர்டிகல் 11 வந்து பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது சிட்டிசன்ஷிப்ல எந்த ரெகுலேஷன் வந்தாலும் தட் கேன் பி டன் ஒன்லி பை பார்லிமெண்ட். சரிங்களா. பார்லிமெண்டால மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்ல என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 11. சரிங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது. பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா. இதை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா. ஓகே. இதுல வந்து ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரையும் இருக்கு. சரியா. இதை வந்து நம்ம யுஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். சரிங்களா. ஆக்சுவலா வாங்கியிருப்போம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1940ஸ்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. சரிங்களா. அதோட ஹெட் வந்து நம்ம அம்பேத்கரா இருப்பாரு அண்ட் 6 அதர் அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. மொத்தமா 7 பேரு வேர்ல்டுல இருக்க மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் டிராவல் பண்ணி எல்லாத்துக்கும் டிராவல் பண்ணி அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல என்னென்னலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்தது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யுஎஸ்ஏவோட கான்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு இதுல இங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அதை வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சேர்த்திருப்பாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி. சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யுஎஸ்ஏவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம கடன் வாங்கப்பட்டது. சரிங்களா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் வேர்ல்ட்ஸ் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பாரோட் கான்ஸ்டிடியூஷன். சரியா. ஓகே. இதுல நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி. ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரையும் ரைட் டு ஈக்வாலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீடம் இது வந்து 19ல இருந்து 22 வரையும் பேசியிருப்பாங்க. அண்ட் ரைட் அகெயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது வந்து ஆர்டிகல் 23 அண்ட் 24ல பேசியிருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இது வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரையும் பேசியிருப்பாங்க. அண்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து 29 30ல பேசியிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 31 அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிகல் 32. சரிங்களா. பட் இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 என்னன்னா இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் 1978. சரிங்களா. இந்த அமெண்ட்மெண்ட்ல இத ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிகல் 300A பார்ட் 12 ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. சோ இப்போதைக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா. சோ அப்போ டோட்டலி 1 2 3 4 5 அண்ட் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கரண்டா இருக்கு. சரிங்களா. சோ இப்போ கரண்டா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. முன்னாடி ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. சரிங்களா. அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. சரிங்களா. இப்போதைக்கு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் ரைட். லீகல் ரைட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பெருசா ஒரு ஸ்கூல் கட்ட போறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா. ஒரு பெருசா ஸ்கூல் கட்ட போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வேணும். அவங்க ஆல்மோஸ்ட் இருக்கு ஒரு இடத்துல. பட் ஒரு இடத்துல சின்னதா ஒரு வீடு மட்டும் இருக்கு. சரிங்களா. அந்த வீடு மட்டும் ஒரு ஒரு 2 to 3 கிரவுண்ட் வந்து அந்த அந்த இடத்துக்குள்ள இருக்கு. அந்த வீடு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரையும் 1978 முன்னாடி வரையும் அந்த வீட்டோட ஓனர் வந்து நான் தர மாட்டேன்னா கவர்மெண்டால வாங்க முடியாது. சரிங்களா. சோ இந்த இஷ்யூ இருக்கிறதால ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதாவது ஒரு ஸ்டேட்டோட இல்ல ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா ஸ்டேட் ஆர் நேஷன் கேன் டேக் தட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்போ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சுன்னா
we can directly go to சுப்ரீம் கோர்ட் போட்டு நம்ம சண்டை போட்டு வாங்கிக்கலாம். ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்ப இது லீகல் ரைட்டா மாத்தினதால நம்ம போயிட்டு கேஸ் போடலாம். பட் அந்த கேஸ் வந்து எதை பேஸ் பண்ணி தீர்ப்பு வருதோ அதைபடி நம்ம நடக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க இடத்த கொடுக்கணும், காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட்டோ இல்லை லேண்டோ கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வி ஷுட் ஃபாலோ தட். அதுதானே வந்து இந்த இப்போ ரீசெண்டா இது எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 44th அமெண்ட்மெண்ட்ல வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்ஸா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகல் 12 வந்து ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷனை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஸ்டேட்னா என்னது? இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணல. ஸ்டேட் அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஸோ அதுக்காக ஆர்டிகல் 12ல ஸ்டேட்னா என்னது அப்படின்னு தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு பஞ்சாயத்தோ இல்ல ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போர்டு இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு எல்ஐசி, ஒரு ஒரு இன்கம் டேக்ஸ், ஒரு டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ், இல்லைன்னா ஈவன் ஏதாச்சும் ஒரு பிரைவேட் ஃபிர்ம்ஸ், பிரைவேட் ஆஃபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபைன்ட் ஆஸ் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இப்படிதான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேட். இங்க எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டேட் அப்படின்றது வந்து இந்த ஒரு இந்த ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்க இருக்கவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஸோ அதனாலேயே என்னெல்லாம் எந்தெந்த இடம்லாம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை வந்து ஆர்டிகல் 12 வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆர்டிகல் 13 வந்து லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகரேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு லாவோ எந்த ஒரு லாஸும் ஃபண்டமெண்டல் ரைட்டை டெரோகரேஷன் பண்ற மாதிரி இல்லைன்னா அதை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொண்டு வர முடியாது. தட் கேன் பி வாய்ட் அண்ட் நில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எந்த ஒரு புது லாவும் இல்ல எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் வயலேட் பண்ணக்கூடாது. அப்படி வயலேட் பண்ணுச்சுன்னா அதை வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து ஆர்டிகல் 13ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1973ல கேசவானந்த பாரதி, ஓகே, கேசவானந்த பாரதி கேஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1973ல இந்த கேஸோட வேர்டிக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் பி சேலஞ்ச்டு. சரிங்களா? இஃப் இட் வயலேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது அதுக்கப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரையோ வந்து ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனோட நேச்சர் இந்த சாவரின், சோசியலிஸ்டிக், செக்குலர், ஸோ இந்த நேச்சர் எதையுமே வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த கேஸ்ல வந்து வேர்டிக் கொடுத்துருப்பாங்க. லிட்டரலி இந்த ஆர்டிகல் 13ல தான் சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டியில இருக்க எல்லா ஆர்டிகல்ஸையும் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது a person can be rich or poor, high or low, whether he can be a government official or a common person, anybody, whether he may be male or female, யாரா இருந்தாலும் is not above the law. சரிங்களா? எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சட்டத்திற்கு முன்னாடி வந்து எல்லாருமே சமம் அப்படின்றதான் வந்து ஆர்டிகல் 14ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனாலும் இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஆக்சுவலா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னர்ஸ்க்கும் இதுல எக்ஸப்ஷன் இருக்கு. சரிங்களா? அண்டர் ஆர்டிகல்
361 படி பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஹேஸ் இம்யூனிட்டிஸ் அகைன் திஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி. சரிங்களா, பிரசிடென்ட்டும் கவர்னரும் இப்போ அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவங்க பவர்ல இருக்க வரையும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் ரூலர்ஸ்லாம் இருக்காங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூகேல இருந்து ஒரு குயின் வராங்க அப்படின்னா அவங்க என்னமோ ஒரு தப்பு இந்தியால வந்து அவங்க பண்ணிட்டாங்க, என்னமோ ஒன்று வயலேட் பண்ணிட்டாங்கன்னா ஷி கான் பி அரெஸ்டட். சரிங்களா, அவங்களுக்கும் அந்த இம்யூனிட்டி இருக்கு. அதே போல வந்து அதாவது ஃபாரின் டிப்ளமாட்ஸ், அம்பாசிடர்ஸ், ஸோ இது போல ஃபாரின்ல இருந்து வர பெரிய அபிஷியல்ஸ்க்கு காமன் சிட்டிசன் இல்லாம ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் உள்ள யாராச்சும் ஒருத்தர் இங்க வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கும் இந்த எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஆர்டிகல் 15. இதுல வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். சரிங்களா, அதாவது இவங்கள இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இழிவுபடுத்த கூடாது. சரிங்களா, அதாவது இவன் வந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவன், இவன் வந்து இந்த ரேஸை சேர்ந்தவன், இவன் வந்து இந்த கேஸ்டை பேஸ் பண்ணவன், இவன் வந்து இந்த ஜெண்டரை பேஸ் பண்ணவன், அதாவது இவங்க இந்த இடத்துல பிறந்திருக்காங்க இப்படின்னு இதை பேஸ் பண்ணிலாம் யாரையும் வந்து இழிவுபடுத்தக்கூடாது. சரிங்களா, இன்கேஸ் நம்ம வந்து அப்படி இழிவுபடுத்தணும் அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து சட்டப்படி தப்பு. சரிங்களா, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து நாட் ஃபார் ஃபாரினர்ஸ். இப்போ ஃபாரின்ல இருந்து வர்றவங்கள அப்படி சொல்லாமா அப்படின்னு கேட்டா அப்ரப்டா அப்படி இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸே இங்கிலாந்து பீப்புளை வந்து ஒயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈவன் நிறைய கிரிக்கெட் கமெண்ட்ரியில எல்லாம் வந்து ஒயிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலா ஃபாரின்ல இருக்க வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்களை வந்து அப்படி சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுது. சரிங்களா, ரொம்ப அதுக்கு டீப்பா போகணும்னா சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ் இந்த ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 கூட. ஆக்சுவலா ஆர்டிகல் 16ல எஜுகேஷனல் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. சரிங்களா, அண்ட் ஆர்டிகல் 15லயே பாருங்க இந்த இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒருத்தவங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆனாலும் சில அதாவது விமன் சில்ட்ரன் இவங்க எல்லாருக்குமே சில கன்செஷன் இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் பஸ்லயே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு இருக்க சீட் எல்லாமே வந்து ரிசர்வ்ட் ஃபார் விமன். கரெக்டா, ஸோ அங்க வந்து மேல் பேசஞ்சர்ஸ் போயிட்டு உட்கார மாட்டாங்க. சரியா, அப்போ வந்து இது போல கொஞ்சம் வீக்கா இருக்க செக்ஷனுக்கு இல்லைன்னா வந்து உண்மையாவே இவங்களுக்கு எல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவங்கள வந்து இன்னும் உயர்த்துறதுக்கு அப்படின்ட்டு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து சில ஸ்பெஷல் பெர்மிட் கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 15ல சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இதுல இருக்க எக்ஸெப்ஷன் வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து கொடுக்குற ப்ரியாரிட்டிஸ். சரியா, ஓகே. அண்ட் ஆர்டிகல் 16ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் இருக்கு, இப்போ ரயில்வே எக்ஸாமே வருதுன்னு வச்சுக்கோங்க, என்டிபிசி எக்ஸாம் இல்லைன்னா சிஜிஎல் வருது அப்படின்னா இப்போ சிஜிஎல்ல நீங்க வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அதனால வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து விமனு, நீங்க வந்து மென்னு, நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரு, ஸோ யூ ஆர் ஸ்பெஷலி சேலஞ்சு, ஸோ அதனால நீங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கிறது. சரிங்களா, அப்படின்றதான் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் ஆர்டிகல் 16ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அண்ட் இதுலயுமே சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா, எக்ஸெப்ஷன் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஸ். ஓகே, ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு தமிழ்ல
தமிழ்நாட்டுல ஏதோ தமிழ் டைபிஸ்ட் வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணுமா? சோ அப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி அதை படிச்சிருக்கணும், தமிழ் வழியில படிச்சிருக்கணும், இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் வைக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா வந்து இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்லயே வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி சென்னை ரீஜன்ல அப்ளை பண்ணனா, அதாவது யார் வேணாலும் சென்னை ரீஜன்ல அப்ளை பண்ணலாம். பட் ஆர்ஆர்பி சென்னையில அப்ளை பண்ணவங்க இங்க மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்றாங்களே. சோ இது வந்து பேஸ்ட் ஆன் அந்த பிளேஸை வச்சு, சோ அதுதான் வந்து ரெசிடென்ஸ் வச்சு. சோ இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே 90% தமிழ்நாட்டில் இருக்கவங்க, 10% வந்து வெளில இருக்கவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸை பேஸ் பண்ண ரிசர்வேஷன் இதெல்லாம் இந்த இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதே போல வந்து பேக்வர்ட் கிளாஸை பேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி இருக்குல்ல, ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் இருக்கா, அதே போல எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பின்தங்கப்பட்ட இது போல வந்து இவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இது போல பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்க பீப்புளுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் மட்டும் இருக்கும். சரிங்களா? அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் சொல்லும் போது சில ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து காக்கா கலிக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காக்கா கலீல்கர் கமிஷன். சரிங்களா? இது வந்து 1953 போட்டிருப்பாங்க. பட் இதோட ரிப்போர்ட்டை வந்து பெருசா கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணல. அதாவது ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு பேக்வர்ட் கமிஷன் இது எல்லாமே. சரிங்களா? பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன். சரிங்களா? இது வந்து 1979 போட்டிருப்பாங்க மண்டல் கமிஷனை. சரிங்களா? சோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்தா நம்ம வந்து ஓபிசியோட ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் வந்து 27 எடுத்திருக்கோம். சரிங்களா? பட் இதோட யூனிக்னஸ் என்னன்னா, மண்டல் கமிஷன் வந்து 1979 போடுவாங்க. இவங்க அதாவது இந்த மண்டல் கமிஷனை போட்டது வந்து மொரார்ஜி தேசாய். சரிங்களா? மொரார்ஜி தேசாய் தான் வந்து இந்த மண்டல் கமிஷனை போட்டிருப்பாரு. பட் இவங்க 1980 இந்திரா காந்திக்கு தான் இவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? பட் 1990 விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கப்போ இத வந்து அப்ரூவ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? பட் 1992 நரசிம்ம ராவ் பீரியட்ல தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? இதை பாத்துக்கோங்க. 79 மண்டல் கமிஷனை போட்டது மொரார்ஜி தேசாய். 1980 இந்திரா காந்தி கிட்ட தான் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. 1990 விபி சிங் வந்து இந்த 27% ரிசர்வேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாரு. பட் இம்ப்ளிமெண்ட் ஆனது 1992 நரசிம்ம ராவ் பீரியட்ல. சரிங்களா? இந்த ஓபிசி 27% ரிசர்வேஷனை வந்து கடைசியா 1992 இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். சரிங்களா? சோ இதை வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கொஸ்டின் ஏரியா டெஃபினட்டா கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 17 abolition of untouchability. சரிங்களா? அதாவது ஆர்டிகல் 17 வந்து abolition of அதாவது இந்த தீண்டாமைன்னு சொல்லுவாங்களே, இது வந்து இருக்கக்கூடாது. யாரையும் வந்து அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியால ஒரு 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 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட, ஈவன் இப்ப கூட சில இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ வந்து அதிகமா இருந்ததால இப்படி ஒரு இது போட்டு சட்டத்தை போட்டு ஒரு ஆர்டிக்கல்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது யாரையும் வந்து தீண்டாமை அதை பேஸ் பண்ணி அப்படி ட்ரீட்டே பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து ஆர்டிகல் 17 சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல பண்ணையார் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இவங்கெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து அந்த ஒரு இதுவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. இந்த இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க, இப்ப ராஜ வம்சாவளி அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பண்ணையார்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இப்போ அஜித்குமார் கூட வந்து என்னை வந்து தலை அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருப்பாரா. ஸோ அது எல்லாமே வந்து
அது வந்து கரெக்ட் கிடையாது அப்படி கூப்பிடுறது. சரிங்களா? அது வந்து ஒரு ஃபேன்ஸா வச்ச நேம். அப்படி வந்து ஒருத்தர் கூப்பிடக்கூடாது. அப்படிதான் வந்து கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. சரிங்களா? பட் இதுல கவர்மெண்டோட அவார்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது, பிரசிடென்ட் கையில வாங்குறது. ஸோ இப்படி கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பத்ம பூஷன் கொடுத்துருக்காங்களா அஜித் குமாருக்கு. ஸோ பத்ம பூஷன் அஜித் குமார்னு கூப்பிடலாம். ஸோ அது வந்து அவரே சொல்ல மாட்டாரு அப்படி கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அது ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷன் படி கரெக்ட். சரிங்களா? சோ அது போல கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த டைட்டில்ஸ் இல்லைன்னா இந்த டாக்டர் ஆகுறாங்களே, அவங்க வந்து டாக்டர் படிச்சுட்டு இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் அதாவது அங்கீகரிக்கப்பட்டது, இப்ப லாயர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, அது போல வந்து டாக்டரின், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் எல்லாம் மட்டும் அவங்களோட பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஆர்டிகல் 18ல சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு இன்னைக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி வரையும் பார்த்திருக்கோம். அண்ட் ரிமைனிங் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.